வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் எதிர்பார்க்கப்படுற 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஷ் எனப்படுகிறது. எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஷ் எனப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது. ஸோ எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வரலாற்றின் பழமையான காலம் டேஷ் ஆகும். வரலாற்றின் பழமையான காலம். ஸோ பழமையான காலம் பழங்கற்காலம். ஸோ ஆப்ஷன் ஏ பழங்கற்காலம் ஆகும். ஸோ வரலாற்றின் பழமையான காலம் பழங்கற்காலம் ஆகும். ஸோ பழங்கற்கால கருவிகள் முதலில் டேஷில் அடையாளம் காணப்பட்டன. ஸோ பழங்கற்கால கருவிகள் முதலில் 1863இல் அடையாளம் காணப்பட்டன. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். 1863ல எங்கேருந்து எந்த இடத்துக்கு ஸோ இருப்பு பாதை முதல்ல அமைச்சாங்க, அது ஒன்று. அதேமாரி முதல்ல இருப்பு பாதை எந்த ஆண்டு அமைச்சாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் 1, பாகோர் 3 ஆகியவை டேஷ் நாகரிகம் நிலவிய இடங்கள். ஸோ மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் 1, பாகோர் 3 ஆகியவை மேல் பழங்கற்காலம் நாகரிகம் நிலவிய இடங்களாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மெகர்கார் டேஷ் பண்பாட்டுடன் தொடர்புடையது. மெகர்கார் டேஷ் பண்பாட்டுடன் தொடர்புடையது. ஸோ ஆப்ஷன் பி புதிய கற்காலம். மெகர்கார் புதிய கற்கால பண்பாட்டுடன் தொடர்புடையது. டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. ஆப்ஷன் ஏ கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள். கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் தான் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. பர்சஹோம் டேஷ் நிலவிய இடமாகும். ஸோ பர்சஹோம் காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடமாகும். ஸோ பர்சஹோம் காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடமாகும். தொடக்க அரப்பா காலகட்டம் என்பது டேஷ் ஆகும். ஸோ தொடக்க அரப்பா காலகட்டம் என்பது டேஷ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ பொது ஆண்டு முன் 3000லேருந்து 2600 வரைக்கும். ஸோ தொடக்க அரப்பா காலகட்டம் என்பது பொது ஆண்டு முன் 3000 to 2600. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஷ் இருந்தது. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஷ் இருந்தது. ஸோ ஆப்ஷன் ஏ வேளாண்மை இருந்தது. ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ். ஸோ மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது? ஸோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் சிந்துவெளி மக்களுக்கு அறிந்திராத உலோகம் மற்றும் விலங்கு எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த கமெண்ட்டுக்கான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஷில் இருந்து வீழ்ச்சி அடைந்தது. ஸோ சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஷில் இருந்து வீழ்ச்சி அடைந்தது. ஸோ ஆப்ஷன் பி பொது ஆண்டு முன் 1900. ஸோ சிந்து நாகரிகம் ஏறத்தாழ பொது ஆண்டு முன் 1900 வீழ்ச்சி அடைந்தது. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ஸோ சிந்துவெளி நாகரிக மக்கள் அழிவதற்கு காரணமாக இருந்த அதாவது சிந்துவெளி மக்கள் மீது போர் தொடுத்த இன்னொரு இன மக்கள் யாரு, அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் டேஷ் ஆகும். ஸோ வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் டேஷ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி சங்கீதைகள் ஆகும். வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சங்கீதைகள் ஆகும். செகண்ட் கொஸ்டின். மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ குரு பாஞ்சாலம் என அழைக்கப்படுகிறது. மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குரு பாஞ்சாலம் என அழைக்கப்படுகிறது. ஸோ தேர்ட் கொஸ்டின் கைஸ். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆப்ஷன் சி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். பையம்பள்ளி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அதே மாதிரி கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் இணைகளை கவனிக்கவும். சேனானி படைத்தளபதி, பாலி தன்னார்வத்தால் கொடுக்கப்பட்டது, கிராமணி கிராமத் தலைவர், புரோகிதர் ஆளுநர். மேற்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? ஸோ சேனானினா படைத்தளபதி ரைட்டு, பாலினா தன்னார்வத்தால் கொடுக்கப்பட்டது தான், கிராமணி கிராமத் தலைவர், ஸோ புரோகிதர் ஆளுநர்ன்றது தான் தவறு. புரோகிதர் மீன்ஸ் ஒரு அர்ச்சகர் மாதிரி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஒன் தான் தப்பானது. ஸோ ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் கொஷின். கூற்று. முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. காரணம் பின் வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர்.
ஸோ கூற்று திரும்ப கவனிங்க. முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. ஓகே. காரணம், பின்வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர். 2 காரணமே ரைட் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கூற்றும் காரணமும் சரியானவை. ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஸோ ஆப்ஷன் பி கூற்றும் காரணமும் சரியானவை. ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ஸோ வேத காலம் மொத்தம் எத்தனை இருக்கு? ஸோ எத்தனை வகையான வேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். தேங்க் யூ கைஸ்.